ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட ராஜ குலதிலக பாஞ்சால குல சக்கரவர்த்தி வீர பாண்டிய கட்டபொம்மன் வரார் வரார் வரார். பாஞ்சால குல சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. பாஞ்சால குல சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் எமது வணக்கம். அமருங்கள். மன்னா, தங்களை காண ஜாக்சனிடம் வந்து தூதர் வந்திருக்கிறார் மன்னா. வர சொல்லுங்கள் அவரை. அரசே, பணிகிறேன். கலெக்டர் ஜாக்சன் துரை உங்களுக்கு ஓலை அனுப்பியுள்ளார் மன்னா. உறக்க படியுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உமக்கு விஷயம் வருமாறு நான் சர்வதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெறும் பதவியேற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாதுகாவலர் எல்லாம் அரசியல் முறையாக என்னை வேண்டிக் கொண்டு விட்டு வரியும் செலுத்தி விட்டார்கள். நீ மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கடுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவுக்கும் நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி. அச்சுறுத்தியானவன் அந்நியனவன் அகம்பாவம் பிடித்தார் ஆணையிடுங்கள் அரசே. அரை நடுவில் வருகிறேன் தலையுடன். ஒரு வெள்ளையா 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்னும் சிறு காசு எவருக்கும் செலுத்தியதில்லை, செலுத்த போவதும் இல்லை. அறியேன். அதனால் எங்கள் நிர்வாகம் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளது. பிழைக்க வந்துள்ளதாலே நீங்கள் பிழைக்க முடியவில்லை என்றால் உங்கள் நாட்டை தேடி ஓடுங்கள். இங்கு என்ன வேலை உங்களுக்கு? வரியின்றி கையென்று நிற்பதற்கு உங்களுக்கு அவமானமாக இல்லை? ஆம், அதுவும் சரிதான். பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறேன். எங்கள் இரக்க குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமென்றால் இனாமாக தரவும் நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த வீரபாண்டி என்னும் உயிர் இருக்கும் வரை வரி என்னும் சிறு கூச்சங்கள் கூட தெற்கு நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் பூமி, கர்ஜனைகளை மட்டுமே அளிக்கும் காடு. இங்கு நரிகள் நடமாடக்கூடாது. சென்று விடுங்கள் இங்கிருந்து. அவனையும் ஓடச் சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கிலேயருக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்தில் இருக்கும் மாடுகளை அனுப்பக்கூடாது என்று நமது மக்களுக்கு ஆணை பிறப்பியுங்கள் மன்னா. ஆமண்ணா, அதே போன்று ஆங்கில வியாபாரிகளுக்கு நம்முடைய நாட்டில் உள்ள நெசவாளி எவரும் துணி நெய் தரக்கூடாது என்றும் ஆணையிடுங்கள் அரசே. ஆம், அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன். மன்னா, தங்களை காண கோபாலயர் வந்துள்ளார் மன்னா. வர சொல்லுங்கள் அவரை. மன்னா, என் பெயர் கோபால ஐயர். மன்னா, என் பெயர் கோபால ஐயர். நான் ஜாக்சன் துறையிலிருந்து உத்தியோகம் பார்க்கிறேன். துறை அவர்கள் ராமலிங்கம் விலாசம் மேல்மாடியில் தங்கியுள்ளார். படைபலமின்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தார் பேட்டி கொடுப்பதாக கூறியுள்ளார். அப்படியானால் அந்த துறைக்கான அவசியம் இல்லை நமக்கு. ஆமா மன்னா, இது சூழ்ச்சி. இதில் தனித்து செல்லக்கூடாது அரசே. இல்லை மன்னா, இந்த சந்திப்பில் கவர்னரே தலையிட்டு இருப்பதால் நீர் அந்த ஜாக்சன் துறையை சந்திப்பது சரியே. நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? கோபால ஐயரே, நான் தனித்து வருகிறேன் என கூறும். பிரபுவே, கட்டபொம்மன் வருகிறார். அமர்வுகளை அப்பாற்படுத்துங்கள். சிப்பாய்களே, நீங்கள் அனைவரும் மறைந்து கொள்ளுங்கள். அவன் உட்கார இடமளிக்க கூடாது.
நீதான் வீரபாண்டிய கச்சபொம்மன் என்பவனோ? தேங்க்ஸ். நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏத்தி வெகு தூரம் வந்து விட்டேன். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் கேட்க நடத்த இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம், ஆனால் நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நாவிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள், நீ ஏன் என் பேச்சு காண வரவில்லை? பேட்டி கொடுத்தவர்கள் நாங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் இந்த நாட்டிற்குள்ளேயே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு என்பது உன்னிடம். எல்லாம் என் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன்மேல் குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பாவம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். எங்கள் பிரதம நிதி மார்க்சலையும் தளபதி ஆலாந்துறையையும் அசிங்கப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் உயரதிகாரிகள் எழுதிய கடிதங்களை உதாசீனப்படுத்தினாய். நான் கலெக்டராக பொறுப்பேற்றும் போது என்னை சந்திக்காமல் இழிவுபடுத்தினாய். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. வெகு காலம் வரை வரிப்பணம் வந்து சேரவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழ் அரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வாயை நீளம் காட்டினாய். இதற்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாய் நீ? நீ கேட்டதற்கெல்லாம் இதோ பதில். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவல் விளைய கண்டாயா? நாற்று நட்டாயா, களை பறித்தாயா? கல்விவால் உள்ளவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? அல்லது அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. கட்டுப்போமா, மீண்டும் கேட்கிறேன். எங்களுக்கு நீ தர வேண்டிய வரி பாக்கிக்கு என்ன பதில் சொல்கிறாய்? நான் மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் பூமி, உழைப்பது எங்கள் மக்கள். இது உனக்கு எப்படி உரிமை வந்தது? எங்கோ பிறந்து இங்கு வந்து வியாபாரம் செய்யும் நீ என்னிடம் வரி கேட்பது என்ன நியாயம்? நீ கேட்டவுடன் பணத்தை தூக்கி கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் தொடநடுங்கி அல்ல. துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையம் இருக்குவாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைப்படைக்க உத்தரவிடுகிறேன். எங்கே வரச்சொல் பார்க்கலாம். மானம் மலிந்து போகவில்லையடா மரத்தமிழனுக்கு. என் மடியில் கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். இவனை கைது